புதிய ஏற்பாடு வேதாகமத்திலே 325வது பக்கத்தில் இருக்குது. Second Peter, the epistle of Peter chapter, the second epistle of Peter chapter 2 chapter 3 verse 18. Second epistle of Peter chapter 3 verse 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சபையாக சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முழங்கால் படியிடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர் திறந்த நாளின் காலைகளிலே உம்மை ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தருக்கு உதவி செய்து இந்த சமயத்திலும் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரத்யட்சமான வார்த்தை வெளிப்படையாக எங்களோடு மத்தியிலே உரையாடட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வெள்ளை எங்களோடு கூட என்ன பேச சுத்தம் கொண்டிருக்கிறோம் இதை தீர்க்கமாய் எங்களோடு கூட பேசுவதுமாய் எங்களை கொடுக்கிறோம். எங்கள் செவிகள், எங்கள் கண்கள், எங்கள் இருதயத்தை உமக்காக நாங்கள் திறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சகல துதி கனவை ஒரு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய அடுத்த 12 பிரசங்கங்களிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து நான் பேசலாம் என்று யோசித்திருக்கிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சி, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், பெரிய காரியங்கள் இதிலே காணப்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியிலே வளர வேண்டும். பேதுரு சொல்றார், நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய ஞானப்பாலை அருந்தியுங்கள், வளருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. அப்படியாக வளர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாகவும் அவனுடைய உணர்வு பிரகாரமாகவும் அவனுடைய மூளை ரீதியாகவும் எவ்வளவு முக்கியமோ அதை விட என்னை நித்தியத்திற்கு கொண்டு போகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வளர்ச்சி மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஆங்கிலத்திலே இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க என்று சொன்னால் முதல் வார்த்தை பட் க்ரோ. அநேக காரியங்களை பேதுரு தன்னுடைய 2 பேதுரு பெருசா புஸ்தகங்கள் எழுதல, மொத்தம் 2 புஸ்தகம், 2 நிருபங்கள் தான் எழுதுறாரு. அந்த நிருபத்தினுடைய அந்த நிருபத்தினுடைய 2வது பகுதியிலே காணப்படுற கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி வார்த்தையில அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு கருத்து என்று சொன்னால் வளருங்கள். முதல் பேதுருவிலே அழைப்பிலிருந்து, ரட்சிப்பினால் வரக்கூடிய சந்தோஷத்திலிருந்து ஆரம்பிக்கிற பேதுரு வாழ்க்கையின் முடிவு காலங்களிலே அவர் எழுதி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வளருங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இதை குறித்து தான் ஏன் இது மிக முக்கியம் என்கிற ஒரு தலைப்புக்காக என்னால கடந்து போகிறோம். ஏன் ஆவிக்குரிய வளர்ச்சி மிக முக்கியம், அல்லது ஏன் வளர்ச்சி மிக முக்கியம்? எப்படியாக ஒரு புதுதாக தாயாக இருக்கிறவங்க, புதுசா பிள்ளைகளை பெற்றவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எப்படியாக திக்குமுக்காடுறாங்களோ, ஸ்டைஃபில் பண்ணுவாங்க ஆங்கிலத்துல, திக்குமுக்காட ஆட செய்கிறாங்க. அவங்களுடைய யோசனைகள் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு என்ன கொடுக்கணும். அநேகர் அதை பார்த்து அதை எளிமுன்னு சொல்லுவாங்க. அநேகர் அதை பார்த்து நல்ல புஷ்டியும் செழிப்புமா இருக்குது, பிறக்கும்போது நல்ல 3.5 கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பிறக்கும்போது கையிலே பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தாய் அதனுடைய வளர்ச்சிக்கு அது கிட்டத்தட்ட 1 வயது ஆகும்போது அதனுடைய வளர்ச்சி 12 கிலோவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் அநேக காரியங்களை தன்னைத்தான் குழப்பிக் கொண்டு திக்குமுக்காட செய்து அவ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையை வளர்ப்பதிலே அவர்கள் மிகவும் தெளிவாக அவர்கள் காணப்படுவார்கள். அவருடைய பார்வை, அவருடைய யோசனை, அவருடைய காரியங்கள் எப்படியா இருந்தாலும் அவருடைய சிந்தனை எப்பவுமே இந்த குழந்தையுடைய வளர்ச்சியிலே, இந்த குழந்தை எப்படியாக புஷ்டியாக இருக்கும், இந்த குழந்தைக்கு தேவையான ரத்தம் எப்படியாக கிடைக்கும், இந்த குழந்தைக்கு தேவையான விட்டமின் எப்படியாக கிடைக்கும், இந்த குழந்தைக்கு தேவையான புரோத சத்துக்கள் எப்படியாக கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு 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 தெளிவான ஒரு யோசனையிலே அவர்கள் காணப்படுவார்கள்.
எப்படியாக சரீர பிரகாரமான வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமோ அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மிக 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 அவசியம். நாம் வளரவில்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாமல் நாம் காணப்படுவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்து நான் வளர வேண்டும், பிறகுதான் நான் தரிசிக்க முடியும். நான் வளராமல் தரிசிக்க முடியாது. எப்படியாக ஒரு பூனை அல்லது நாய் அல்லது அந்த மாதிரி மிருகங்கள்லாம் வளர்ந்த உடனே அந்த கண்ணு திறக்காது. கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்கள் மேல ஆகும் கண்ணு திறக்கிறது. ஏன்னு சொன்னா அது வெளிச்சம் அதை அதுக்கு ரொம்ப கேடானதாய் காணப்படும். அப்படியாக நானும் நீங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஆவிக்குரிய காரியங்களே வளரவில்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பது மிக கடினமாக காணப்படும். அநேக விதமாய் ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மளே நம்ம யோசித்து வைத்திருக்கிறோம். நமக்குனே நம்ம ஒரு காரியத்தை நினைத்து வைத்து இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல மிக முக்கியமாக ஒரு சில கூட்டத்தாரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது நானா இருக்கலாம், அது நீங்களா இருக்கலாம், அது உங்களுக்கு சிலராக இருக்கலாம், பலராக இருக்கலாம். முதலாவது கூட்டம் எப்படி பாத்தீங்கன்னாக்கா, இவங்க வேதாகம அறிவை அல்லது வேதாகம தகவல்களை சேர்த்துக் கொள்ளுற ஒரு கூட்டம். கேதரிங் பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். இவர்கள் வேதாகம அறிவை, வேதாகமத்தை பற்றிய தகவல்களை, தேவனை பற்றிய தகவல்களை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய தகவல்களை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவிக்குரிய அந்யோன்யமான வாழ்க்கையை குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதை, அதை சேகரிப்பதை இவர்கள் மிகவும் விரும்புகிறவர்களாக, அதை சேகரித்தால் நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவேன் என்று நினைக்கிற ஒரு கூட்டம். இவர்கள் அதிகமாக எழுதுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, அதிகமாக இவங்க பேசுவாங்க, அதிகமான கான்ஃபரன்சஸ், அதிகமான மீட்டிங்ஸ்க்கு, அதிகமான கூடுகைகளுக்கு இவங்க கடந்து செல்வார்கள். அநேகமான பைபிள் மாத்திரமல்லாம அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு சில சமயம் அவர்கள் பைபிள் காலேஜுக்கு செமினாருக்கு கூட போகிற அளவுக்கு அவர்கள் யோசித்து இப்படி போனா ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு அடைந்து விடும் நினைப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தையும் 40ஆம் வசனத்தையும், யோவான் எழுதின சுவிசேஷம், the gospel according to Saint John chapter 5 5ஆம் அதிகாரம் verses 39 and 40, 39ஆம் வசனமும் 40ஆம் வசனமும். அது சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். search the scriptures. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்ன சொல்றாருனாக்கா, search the scriptures, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அதனால நித்திய ஜீவன் இருக்கு, உண்மை. அதுல என்ன பற்றியும் போட்டிருக்கிறது, என்னாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாக போகுது என்பதை சொல்லி வேத வாக்கியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவும் மிக உண்மை. ஆனால் அந்த வேத வாக்கியங்களை குறித்த தகவல்களை மாத்திரம், இன்ஃபர்மேஷன்ஸ், டேட்டாஸ மாத்திரம் நீங்கள் சேகரிப்பதனாலே நீங்க என்னை அறிந்து கொள்ள முடியாது. சொல்றாரு, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர மனதில்லை. உங்களுக்கு பைபிள் தெரியும், உங்களுக்கு வாக்கியங்கள் தெரியும், உங்களுக்கு தகவல்கள் தெரியும். இயேசு கிறிஸ்து கண்ணின் வயதிலே பிறந்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட, பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட, உயிர்த்தெழும்பட, எல்லா தீர்க்கதரிசனங்களும் வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்க எடுத்து வரல. நான் தாவீதின் குமாரன் என்று உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீங்க எடுத்து வரல. நான் ஈசாயின் அடிமரத்தில் துளியை ஏற்படுத்த ஒரு துளிர் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், வேத வாக்கியம் பற்றி சொல்லுகிறது, அப்படி இருந்து நீங்கள் வரவில்லை. உங்களுக்கு தகவல்கள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை. ஒரு கூட்டத்தார் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, பேசிக்கா இவங்களுடைய தகவல்கள் சேகரிப்பு இருக்கிற காரியங்கள் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. இரண்டாவதாக ஒரு கூட்டம், இவங்க இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மெக்கானிக்கல் ப்ராசஸா யோசிப்பாங்க. அதாவது ஒரு மெஷின் மாதிரி 3 ஸ்டெப், 5 ஸ்டெப், 7 ஸ்டெப், 10 ஸ்டெப், 20 ஸ்டெப், இதெல்லாம் செஞ்சுட்டுனா ஆவிக்குரிய வளர்ச்சி ஆயிடும். 5 காரியங்கள், இதை 5 முக்கிய காரியங்கள், இதை நான் செய்துவிட்டால் நான் வளர்ச்சி அடைவேன். 10 முக்கிய காரியங்கள், இதை நான் செய்தால் நான் வளர்ச்சி அடைவேன். இந்த ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் படி போவாங்க. A B C D 1 2 3 4. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறும்போது தெரியும், ஸ்டெப்ஸ் ஏறினவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு அம்மா வாலிப பிள்ளை ஒருத்தங்க மேல வீட்டுக்கு போறாங்க. என் கணக்குப்படி 26 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ
24 ஸ்டெப்ஸ் ஏறின உடனே இந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல இந்த இப்படி ஒரு மெஷின் மாதிரி இந்த 5 ஸ்டெப் 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் 15 ஸ்டெப்னு காணப்படுற இந்த ஸ்டெப் மாதிரி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கூட சோர்வடைய செய்யும். அதனால தான் நிறைய பேர் ஆவியில சோர்ந்து போயிட்டான் பாஸ்டர். ஏன்? இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி, இதெல்லாம் பண்ணிட்டேன்னாக்கா பயப்படினா ஜெபம் பண்ணல. கரெக்ட், அது உண்மை, அதை செய்ய வேண்டும். ஆனா ஸ்டெப்ஸ் மாதிரி என்னை சோர்வடைய செய்கிறதா? மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப பக்தி உள்ள கிரியைகளை செய்வது நிமித்தம் நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறேன்னு சொல்லுவாங்க. நான் அதிகமா வேலை செய்யணும் ஆண்டவருக்காக, நான் அதிகமா ஊழியம் செய்யணும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், ஆனால் அதன் மூலமாக நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் சொன்னால் அப்படி கிடையாது. இப்போ இவங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சோர்ந்து போவாங்க. இவங்க சோர்ந்து போகிறது இல்லாம இவங்க கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையை ரசித்து ருசித்து அனுபவிக்காமல் அதிலே கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சகித்து கொண்டு இவர்கள் காணப்படுவார்கள். ஒரு கூட்டத்தார். அடுத்த ஒரு கூட்டத்தார் இவங்க ஏசெட்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதை காரணம் இவங்க சன்னியாசத்தை நம்புறவங்க. இங்க யாரும் கிடையாது நினைக்கிறேன். எங்க இங்க சவுத்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னாக்கா தெரியும், சன்னியாசிகளாக அநேக ஊழியக்காரர்கள் காணப்படுவாங்க. அநேகர் சன்னியாசத்தின் மூலமாக துறவின் மூலமாக ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்து விடலாம். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுகஜீவ வாழ்க்கைக்காக கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதை நீங்க சகித்து கொண்டு வாழ வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கு முக்கியமாக பாடு மாத்திரம் தான் இருக்கும், சந்தோஷமே இருக்காது. சந்தோஷம் எல்லாமே பரலோகத்தை மாத்திரம் தான் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். ஒரு சில பேர் செல்ஃப் டிட்டர்மினேஷன், தானாக அவங்க ரெசல்யூஷன் எடுப்பாங்க, தீர்மானம் எடுத்துக் கொள்வாங்க. நான் கண்டிப்பா பைபிள் பண்ணி, நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன், நான் கண்டிப்பா. ஆனா இது என்ன பண்ணுனாக்கா அவங்களுக்கு பற்கடிப்பு உண்டாக செய்யும். ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்களாவே பைபிள் படிக்கணும் உட்காந்து, நீங்களாவே இது செய்யணும், நானாவே தீர்மானம் சர்ச்சை போறேன், நானாவே தீர்மானம் கிடையாது. என்னுடைய தீர்மானம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்னாலே என்னுடைய ஆவியிலே சொல்லப்பட வேண்டும். அப்போதான் என்னுடைய ஆத்மா அதுக்கு கீழ்ப்படியும், அப்போதான் சரீரம் அதற்கு ஒத்துழைக்கும். இப்படிதான் ஹியூமன் சைக்காலஜி ஒர்க் ஆகுது. ஆனால் செல்ஃப் டிட்டர்மினேஷன் மூலமாக நிறைய உலகத்தை பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சுய தீர்மானம் என்றும் ஒருபோதும் உதவி செய்யாது. அடுத்த ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப் பாசிவ் குரூப், ரொம்ப மந்தமான ஒரு குரூப். இவங்க என்னன்னாக்கா, நான் சும்மாவே உட்காந்துருப்பேன், ஆண்டவர் தானே, சாரி அப்போலோ, சாரி பவுல் நட்டா, அப்போலோ ரேப் ஆயிடுச்சுன்னா விலை செய்தோ ஆண்டவர் விலை செஞ்சிருக்காரு, ஆண்டவரோட சரி அவளோட செய்வாரு, ஆண்டவர் நடத்தி போடுவார். நான் சும்மா உட்காந்துருப்பேன், ஆண்டவர் என்னை பார்த்துப்பாரு, ஆண்டவர் எனக்காக என்னை அவரே தண்ணி ஊற்றுவார், ஆண்டவரே எனக்கு ஊட்டச்சத்து கொடுத்தார், ஆண்டவரே எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு, ஆண்டவரே என்னுடைய வளர்ச்சியில் எனக்கு உதவி செய்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வளர்ச்சி என்பது இன்றைய வரைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு குழப்பமான ஒரு சப்ஜெக்டாவே காணப்படுது. ஓகே, இப்ப பார்க்கும்போது வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி என்றால் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்லுகிறேன். The transformational process of increasingly expressing the reality of a relationship with the indwelling of Christ. எழுதி கொள்ளுங்க. The transformational process of increasingly expressing the reality of our relationship with the indwelling life of Christ. தமிழில் சொல்றேன், நம் வாழ்வில் கிறிஸ்துவோடு அல்லது கிறிஸ்துவுக்குள் அதிகரித்து வருகிற அந்த நெருக்கமான உறவின் நிச்சயத்தை வெளிப்படுத்துகின்ற நிலை மாற்ற செயல்முறை. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில நீங்க கலாத்தியர் 3:21 வசனத்தை நான் திருப்பி சொல்லி இருக்கிறேன் இந்த காரியத்துல. கலாத்தியர் 2:21 ஆவி நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு அல்லது கிறிஸ்துவுக்குள் அதிகரித்து வருகிற நெருக்கம், அந்த நெருக்கமான உறவினுடைய நிச்சயத்தை வெளிப்படுத்துகிற நிலைமாற்ற செயல்முறை தான் வளர்ச்சி. நான் வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன், அந்த கிறிஸ்துவோடு கூட நான் நடக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட என்னோட உறவு இருக்கிறது, கிறிஸ்து எனக்குள்ளாய் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறேன். இது என்ன செய்யும்னாக்கா இந்த உறவனுடைய நிச்சயத்தை வெளிப்படுத்தும். நான்
கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை போல இருப்பேன். நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ளாய் காணப்படும். நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்னால் கிறிஸ்து எதை செய்வாரோ அதை தான் நான் செய்வேன். கிறிஸ்துவோடு நான் இருப்பேன் என்று சொன்னால் கிறிஸ்து செய்யாததை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா செய்கையிலும் தேவனுக்கு மகிமை உண்டாகும். நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய எல்லா செய்கையிலும் கர்த்தர் எனக்கு மகிமை தர வல்லவராய் இருக்கிறார். நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வளர்ச்சி மெக்கானிக்கலாகவோ அல்லது நான் நினைக்கிற பிரகாரமாகவோ அல்லது நான் விரும்புகிற பிரகாரமாகவோ இல்லாவிட்டாலும் நான் கிறிஸ்துவோடு இருக்கும் போது நான் வளர்ந்த வளர்ச்சி நிச்சயம் வெளிப்படும். அதை நாளானது விளங்கப்படும். இப்போ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ப்ராசஸ். இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஒரேடியா ஒரே நாள்ல முளைக்காது ஆவிக்குரிய வளர்ச்சி. அநேகருக்கு பவுலை போல ஒரு அனுபவம் இருக்கும். எப்படி? தமஸ்குக்கு போவாரு, திடீர்னு ஒரு ஃபோக்கஸ் லைட் மேல அடிக்கும், உடனே ஐயோ என்னமோ ஆச்சுன்னு, உங்களுக்கு சித்தமானதை நான் செய்யறேன், எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போயிடுவாரு. ஒரு சிலருக்கு தீமோத்தேயுவை போல மாற்றம் இருக்கும். எப்படி? சின்ன வயசுல இருந்து பாட்டியும் அம்மாவும் சொல்லி 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 வளர்த்து ஒரு குறிப்பிட்ட நிலைமையில ஒரு ஊழியக்காரனுடைய வளர்ச்சியிலே வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவராலே வளர்க்கப்பட்டு நடத்தப்பட்டு அதற்கு பிறகு எபேசு திருச்சபை கண்காணியாக மாற்றப்படுவார். ரெண்டு விதமான வளர்ச்சி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வளர்ச்சி டக்கு நடக்குது. வித்தின் மேட்டர் ஆஃப் ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடக்கிறது. அவர் தன்னை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார், அரபு தேசத்தின் வனாந்தரங்களை வெளிப்படுத்துகிறார். இப்படியாக டக்கு 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 டக்குன்னு அவன் வாழ்க்கையில் நடந்து முடிகிறது. ஆனால் தீமோத்தேயுவின் வாழ்க்கையில அப்படி கிடையாது. It took years and years. அது அநேக நாட்களாக வருடங்களாக அவனுக்கு எடுத்து. சின்ன வயசுல இருந்து அவன் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, சின்ன வயசுல இருந்து அவன் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வாலிப வயதுல கரெக்டா அவன் பாஸ்டர் பவுல் அவனை அண்டர்டேக் பண்றாரு. பாஸ்டர் தான் சொல்றாரு, நீ ஆவிக்குள்ளாய் நடந்து போற மாம்சத்தின் கிரியை நிறைவேற்ற கூடாதுன்னு சொல்றாரு. அதுபடியே கீழ்ப்படுற பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியக்காரர் எதற்கு நேராக வழிநடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு நடக்கைக்கு நேராக அவனை வழிநடத்துகிறார். அவன் அப்படி நடக்க வைக்கப்படும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றி அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். முடிவு நாட்களிலே தேச திருச்சபை கண்காணியாக பிஷப்பாக மாறுகிறார். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் process, இந்த நிலைமாற்ற செயல்முறை எனக்கு ஒரு பரிமாற்றத்தை தருகிறது. என் வாழ்க்கையை ஒரு மறுரூபத்தை தருகிறது. என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை தருகிற இந்த ஒரு செயல்முறை, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது தேவனுக்கு அதிகமான மகிமை தருகிறதாகவும் தேவனுடைய நன்மைகளை என் வாழ்க்கையில அதிக பெருக செய்கிறதா இருக்கும். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். மகிமையை பெற்ற தேவன் தம்முடைய மகத்துவத்தினாலே என்னை ஆசீர்வதிப்பார். இப்படிதான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே வராது, கர்த்தருடைய நன்மை என் மேலே வராது. ஆங்கிலத்தில் சொல்றேன், to bring God greater glory and experience His greater goodness. அவருக்கு முழுமையான மகிமை கனத்தையும் செலுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படும் பொழுது அவருடைய பரிசுத்தமும் மகத்துவமும் நன்மையுமான மகத்துவமான ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை அவர் எனக்கு தர வருகிறார் இருக்கிறார். இன்னொரு வார்த்தையில இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை எளிதாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வெறும் 5 வார்த்தை தான், உங்களுக்கு தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கரங்கள் எடுத்து சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆவிக்குரிய வளர்ச்சி இதுதான் பிரசங்கம். இதுதான் பிரசங்கம். இதுதான் நான் சொல்ல வந்த மிக முக்கியமான கருத்து. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே the more of him, அவர் பெருக வேண்டும். the less and less lesser of me, நான் சிறுகி போய் நான் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையிலே என்னுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அவருடைய பெருக்கம் அங்கே காணப்படாது. என் வாழ்க்கையிலே அவர் பெருக்கம் இருக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே என்னுடைய பெருக்கம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அகன்று போகிறதை என்னுடைய பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி தீர்மானிக்கிறதா இருக்கிறது. வசனத்துக்கு வருவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தை: கிருபை, அறிவு,
மகிமை. இது மூன்றை குறித்து நம்ம எப்படியாக கிருபையும் அறிவும் மகிமையும் என்னை ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நடத்துகிறது சொல்லி பார்க்க போகிறோம். வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய கான்செப்ட், இதனுடைய தாழ்பிரியம் என்ன, இதனுடைய கருத்து என்ன, இதனுடைய தீம், இதனுடைய கருப்பொருள் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு எழுதுற அந்த சபைக்கு நேராக சொல்லிக் கொள்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி இப்படிதான் பார்க்கணும். நீ வளரணும், நீ கிருபையில வளரணும், நீ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும். இது நிமித்தம் அவருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும். இதை குறித்து போன நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் ஆங்கிலத்திலே 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம், தமிழிலே 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். 1 Peter chapter 2. In English it is 2 and 3. In Tamil it is 1 and 3. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் தமிழ் வேதாகமத்தில் சொல்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் வாசித்து சொன்னால், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆனா இதுல ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல ஒரு சென்டென்ஸே கிடையாது. ஆங்கிலத்தை ஆனா வாசிங்களேன். 1 Peter chapter 1 verse 2 verse 2. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். As newborn babes desire the sincere milk of the word, and he may grow thereby. 1 Peter 2. அடுத்து If so be ye have tasted that the Lord is gracious. Okay. இப்போ NASB versionல சொல்ற காரியம், like newborn babies long for the pure milk of the word, so that by it you may grow in respect of your salvation. நீங்கள் ரட்சிப்பிலே வளரும்படியாக திருவசனமாகிய ஞானப்பாலை பருகுகிறவர்களாயிருங்கள். இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை கேத்தலிக் வெர்ஷன்ல இருக்கு. நம்முடைய எக்குமெனிக்கல் வெர்ஷன் கேத்தலிக் ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல காணப்படும். நம்முடைய வேதாகமத்தில் காணப்படவில்லை. பரவாயில்லை. இப்ப பார்க்கும்போது எப்படி வளரணும்? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. எப்படி வளரணும்? புதுசா பிறந்த குழந்தையை போல வளரணும். ஒரு குழந்தைக்கு நடக்க தெரியாது. எப்படி நடக்கும்? பாவம் அம்மாவோ. ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுக்குறா? நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது யார் சொல்லி கொடுக்குறா? பெற்றோர் சொல்லி தராங்க. அதுக்கு பொய் சொல்ல சொல்லி தரது யாரு? அதுக்கு உண்மையை சொல்ல சொல்லி தரது யாரு? அதுக்கு சுயநலமா இருப்பதை சொல்லி தருவது யாரு? நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அதை சமாதான புறாவாக யார் பயன்படுத்துவது? அவர்தான் கேட்டு சொல்லு. இவரு இவன்னு சொல்லு. யாரு? அப்பா அம்மாங்கள்ல சமாதான புறா. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியாது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நான் புதுசா பிறக்கிற, மறுபடியும் பிறக்கிற. யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமுகிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றார், புதிதாய் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படின்னா என்னுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ், பழைய அனுபவங்கள், பழைய நாலேஜ், பழைய அறிவு, பழைய எல்லா காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஒண்ணுமே தெரியாம முழுசா இயேசுவை மாத்திரம் நம்பி இருக்கிற வாழ்க்கை. இந்த பிள்ளைகளை தத்து எழுதுறாங்க பாத்தீங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு புது அந்த பெற்றோர்களுக்கு அது எந்த வித என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது. அந்த பிள்ளை வந்து ஓகே, நம்ம 2 பிள்ளை இருக்கு, ஆண்டு ஒரு பிள்ளை தத்து எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு பிள்ளைய தத்து எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு அது வாழ்க்கை மாற்றம். தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கு
வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு புதிய உலகம் கிடைக்கிறது. அது வரைக்குமா ஒன்றும் தெரியாது, அப்பா யாரும் தெரியாது, அம்மா யாரும் தெரியாது. ஆனா அந்த பிள்ளை வளர 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 தன்னை தத்தெடுத்தவர்கள் தான் தனக்கு தாய் தகப்பனும் என்பதை உணர்ந்து அவள் என்ன பண்றா, அந்த பொண்ணை பையன் என்ன பண்றாங்க, தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் உண்மையா இருக்கிறாங்க, வாழ்க்கையில் வளர்றாங்க, நன்றாக இருக்கிறாங்க. அப்படியாக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினாலே அவர் ரத்தத்தினாலே பிதாவுக்கு நேராக தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நானும் உங்களை அடாப்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்முடைய சொந்த பிள்ளைகளாக. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் இல்லையா. அவரு என்ன எதிர்பார்க்கிறாருனாக்கா, பழசெல்லாம் மறந்துருங்க, பழைய கிரியைகளுக்கு இடம் கூடாதுங்க. பழைய உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கக்கூடிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்ததான யோசனை. உங்களுடைய பழைய வாழ்க்கை, ஓல்ட் லைஃப், பாவத்தின் வேலையுடைய வாழ்க்கை, பாவத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை குறித்ததான சிந்தை உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து போடுகிறது. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நல்லா அப்படிதான் தெரியுமா, இல்ல அதுக்கு எந்த மகிமையும் கிடையாது, நான் மட்டும் பழைய மாதிரி அடிச்சு மூஞ்செல்லாம் அடிச்சு, இல்ல அதுக்கு எந்த மகிமையும் கிடையாது, நான் மட்டும் பழைய போது நான் கேட்கிறேன் கேள்வி 4 வார்த்தை நாக்கு போடுற மாதிரி நறுக்குன்னு கேட்டுருவேன். என்னது பழைய வாழ்க்கை? பழைய ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். விட்டுலாம்ல, புது சிருஷ்டியா இருக்கிறான் விட்டுலாம்ல. ஏன் தனியா திருப்பி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினன்னு சொல்றாரு? ஒழிந்து போக வேண்டும் என்று சொல்றாரு. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக இப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, புதிதாக பிறந்த குழந்தைக்குள்ளாக ஜீவன் மாத்திரம் தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. தட்ஸ் லைஃப். உணர்ச்சி கம்மியா தான் இருக்கும், பெருசா தெரியாது, எது கடவுள்னு தெரியாது, என்ன தெரியாது. அதனுடைய உணர்ச்சி மிக குறைவு, அதனுடைய உணர்வுகள் மிக குறைவு, அதனுடைய சென்சிபிலிட்டி மிக குறைவு, எல்லாமே மிக குறைவானால் அதுக்குள்ளாக ஜீவன் பரிபூர்ணமாய் காணப்படும். ஜீவன் இருக்கும், எல்லா தசைகளும், எல்லா நரம்புகளும், எல்லா உடம்புல காணப்படுற எல்லா நூக் அண்ட் கார்னர் வில் வொர்க், எல்லாமே வேலை செய்கிறதாக காணப்படும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எதற்கு நேராக என்னை வழிநடத்துன்னு சொன்னால், ஒரு புது ஜீவனுக்கு நேராக என்னை வழிநடத்துது. பிரைஸ் தி லார்ட். ஒரு புது ஜீவனை நான் பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சபையில ஆவிக்குரிய வளர்ச்சி நடைபெறாது. அது எப்ப நடக்கும் தெரியுமா? சபை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்க இதை செய்ய வேண்டும், இதை செய்யலாம், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும், உங்களுக்கு பரிந்துரை செய்யும், உங்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் ஜீவன், இயேசு கிறிஸ்து வந்த ஜீவன் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர செய்யும். ஜீவன், வார்த்தை ஜீவன், ஆவியானவர் ஜீவன், நாசியிலே சுவாசம் ஜீவன், பரிசுத்த ஆவியோடு நடக்கிற நடக்கை ஜீவன், இயேசு ஜீவன், அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஜீவன் அவருடைய, இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு ரசிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்திலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்னை வளர செய்யும். அந்த அபிஷேகம் என்னை சகலவற்றை நடத்தும் என்று சொல்றார் இல்லையா? அந்த அபிஷேகத்தில் காணப்படுற தேவனுடைய பரமாத்மாவின் பரிசுத்த ஆவியானுடைய ஜீவன் என்னை வளர செய்ய வேண்டும். நானா என்னை கொத்தி, நானா எனக்கு அப்படி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒரு அனுபவம். இதை கற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களுக்கு இந்த அளவு வளர்ச்சி இருக்கு, அதை பார்த்து நான் செய்ய முடியும் கிடையாது. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து என்னால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை முதற்கொண்டு நான் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் உங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மனப்பாடமா சொல்லலாம். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியா வந்திருக்கிறேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்திருக்கிறாரு. அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியா வந்திருக்கிறார். பரிபூர்ணமான வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அட்ஜஸ்ட்மெண்ட் கர்த்தர் விரும்புகிறது இல்லை. ஆண்டவர் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணல.
அந்த 5 அப்பம் 2 மீனுடைய அந்த அற்புதத்துல 5 அப்பம் 2 மீன் பிச்சு பிச்சு குடுத்துருப்பா ஆளுக்கு. அப்படி சொல்லல, அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல, பரிபூர்ணமாய் தருகிறார். மீதியும் வந்து 12 துணிக்கைகள் வந்துச்சுப்பா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவ வளர்ச்சியிலே நம் நாட்டம் காண்பிக்காததுனாலே, கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு பேசுவது, கிறிஸ்துவ வளர்ச்சியை குறித்து, ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து கேட்பது, ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து மற்றவர்களோடு உரையாடுவது எனக்கு போராய் காணப்படுது இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். என்னால வளர முடியாது, என்னால வளர முடியாது. எனக்கு தேவையான ஒரு செடி வளர வேண்டும், அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் இருக்கணும், அதே சமயம் அதுக்கு தேவையான நிழலும் தேவை. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, நானும் அவர்களுக்கு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அப்படியே அது கீழே அப்படியே மேல வாசினாக்கா அந்த 10ஆம் அதிகாரத்துல ஆனாவுன்னா ஜீவன்றாரு. நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளுக்காக ஜீவன் என்பதுதான். மத்தவன் அதுக்கு ஜீவனை தர மாட்டான். நான் உங்களுக்கு ஜீவன் பரிபூர்ண பண்ண வருகிறேன், நான் உங்களுக்கு ஜீவன். 4ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல, 12ஆம் வசனத்துல அப்படியே ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கும்போது ஜீவன்கிற வார்த்தை மறுபடியும் 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 இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஏமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையானது மறிக்க வேண்டும், என்னுடைய ஜீவன் உன்னிலே பரிபூர்ணப்பட வேண்டும், அதற்காக நான் வந்தேன். உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது. உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை என்று ஜீவன் இல்லை என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பிரியப்படுத்த முடியாது. இயேசு கொடுத்த வாழ்க்கையை வைத்துதான் ஆண்டவர் பிரியப்படுத்த முடியும். இப்படி புரிந்து கொள்ளுங்க. நான் இதை பண்ணிட்டேன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா நடந்துருவேன், நான் இப்படி தாழ்த்திட்டேன்னா ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார், நான் இப்படி கிடையாதம்மா. அவர் கொடுத்த ஜீவன் பேஸ்மெண்டாக உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பேசிக் நீடாக ஒரு மிக முக்கியமான தேவையாக அது இல்லை என்று சொன்னால் என்னால் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. Spiritual growth is progressively learning to let Christ live His life through me. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கை மூலமாக அவரை வாழ வைப்பதுதான். என் வாழ்க்கையின் மூலமாக அவர் வாழ வேண்டும், என் வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும், என் வாழ்க்கையின் மூலமாக அவருக்கு கனம் உண்டாக வேண்டும், என் வாழ்க்கையின் மூலமாக என் மூலமாக கிறிஸ்து எனக்குள்ளா இருக்கிறதுனாலே அவர் எனக்குள்ள இருந்து என்னுடைய காரியங்களை கவனிக்கிறவராய் இருக்க வேண்டும், அவர் எனக்குள்ளே இருந்து என்னோடு கூட நடக்கிறவராய் இருக்க வேண்டும், அவர் என்னோடு கூட இருந்து எனக்குள்ளா இருந்து என்னோடு கூட நான் செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய தலைமைத்துவம் காணப்பட வேண்டும், அவர் என்னோடு கூட காணப்பட வேண்டும், நான் அவரோடு காணப்பட வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் யூத் மீட்டிங் எடுக்கும் போது நான் சொல்லியிருந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருக்கும், அதே சமயத்துல தண்ணி அந்த மீனுக்குள்ள இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருக்கணும், அதே சமயத்துல தண்ணியும் அந்த மீனுக்குள்ள. நானும் நீங்களும் அப்படிதான். நான் கிறிஸ்துக்குள்ளா இருக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளா இருக்க வேண்டும், பெரியவராக இருக்க வேண்டும். எப்படி? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும், சிறியவனா இருக்கணும், எப்படி இருக்கணும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் எனக்குள்ளாய் பெரியவராக இருக்க வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 John chapter 4 verse 4 it says, சிறு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள், கிறிஸ்துவுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதம்மா, கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருக்கிறாரம்மா. ஆகையால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிறவர் என் வாழ்க்கையில அவர் பெரியவராக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி இங்கதான் ஆரம்பிக்குது. ஆவிக்குரிய வளர்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எனக்கு கொடுத்த ஜீவன், அவர் எனக்கு கொடுத்த ஜீவன்ல அவர் தான் பெரியவராக இருக்க வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். அங்க சொல்றாரு எப்படி அது நடைபெறும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு, growing in the grace, கிருபையில வளரணும். And the knowledge of a person, ஒரு நபரை குறித்த அறிவினாலே வளர வேண்டும். அந்த நபர் யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு திருச்சபையினுடைய கிருபையினாலும் அதனை குறித்ததான ஒரு அறிவினாலும் அல்ல, ஒரு மனிதர்களை குறித்த கிருபையினாலும் அதை குறித்த அறிவினாலும் கிடையாது, மற்ற எந்த காரியத்தினாலும் என்னுடைய வளர்ச்சி காணப்படக்கூடியது.
அவருடைய கிருபையிலும் அவருடைய அறிவிலும் நான் நீங்களும் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கடந்த வருஷத்துல நான் பேசியிருந்தேன் கிரேஸ் சீரீஸ்ல இதே வசனத்தின் மூலமா தான், இதே வசனத்தின் தலைப்பின் கீழ தான் பேசினேன். கிருபை, கிருபை என்றால் என்ன, கிருபை எப்படியா இருக்கும், கிருபை எதையெல்லாம் நான் நடத்தி கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு 6-7 பிரசங்கங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரியத்தை ஞாபகப்படுத்திவிட்டு நான் கிருபையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். growing in grace, கிருபையில வளருவது. கிருபை என்றால் என்ன? கிருபை தேவனுடைய நன்மையின் பரிபூரணம். கிருபை என்னது? கிருபை தேவனுடைய தயவின் பரிபூரணம். கிருபை என்னது? கிருபை ஒருபோதும் குறைந்து போகாது. கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானது. எல்லாவற்றுக்கும் போதுமானது. When Jesus said, when God said, ஆண்டவர் சொல்லும்போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் போதுமானது. அதான் அப்போஸ்தலர் பவுல் தைரியமா சொல்றாரு, I am by grace and of grace and for grace. ஒரு ஜனநாயகத்தை சொல்றார், நான் கிருபையினால் இருக்கிறேன், கிருபைக்காக இருக்கிறேன், கிருபையோடு இருக்கிறேன். இந்த வசனங்களை அவருடைய நிருபங்களை அங்கங்க நீங்க பார்க்க முடியும். நான் இருப்பது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன், ஒண்ணும் கிடையாது. I am by his. நான் இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு வறுமை இருக்குது, எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கவில்லை, ஆனால் நான் இருக்கிறது அவருடைய கிருபையால இருக்கிறேன். என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, கிருபை ஒருபோதும் மாறாது. என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, கிருபை என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பாக்கெட்ல 10 பைசா இருந்தா கூட இன்னைக்கு 31 இல்ல, ரொம்ப கஷ்டம். பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாழ்க்கையில அவருடைய கிருபை. பாக்கெட்ல 10 பைசா இல்லனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில அவருடைய கிருபை. ஆவிக்குரிய வளர்ச்சியில மிக முக்கியமாக வகிப்பது 3 காரியத்தின் முதல் காரியம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி அவருடைய கிருபைக்கு வழிநடத்தது. மரணமே பூரங்கை பாதாளமே, அது சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல எனக்கு 618 கற்பனைகள்ல கட்டளைகள்ல காணப்படுற எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தரை நிவர்த்தியாக்கி அவருக்கு முன்பதாக என்ன நீதிமானாய் இருக்க வைத்திருக்கிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க செய்கிறார். நீதிமானாக ஏற்படுத்தியிருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டவனாக பரிசுத்தவனாக அவருடைய திரு ரத்தத்தினாலே அவருக்கு முன்பாக நிற்கும் போது கரை திரையற்றவர்களாக மாசற்றவர்களாக பரிபூர்ணம் உள்ளவர்களாக அவருக்கு உண்மை உள்ளவர்களாக அவருக்கு உத்தமம் உள்ளவர்களாக அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து மற்றவர்களை வெறுக்கிற அல்லது மற்றவர்களுடைய உலக ஞானத்தையும் உலக அறிவையும் வெறுக்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக வர வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில யார் என்ன சொன்னாங்க, பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு என்ன சொல்றாரு, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ்க்கை கடந்து போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஐயோ நான் போதகர்னு சொல்லி கேட்கீங்க, சபைக்குள்ளும் சகத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று சொல்லி அந்நாளில் முறையிடாதபடிக்கு நாம் இந்நாளில் மனம் திரும்ப வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி சாதாரணமான காரியம் கிடையாது. ஆவியில வளர்ச்சி என்னங்க, சாதாரணமா ஜெபம் பண்ற காரியம் கிடையாது. It is based on Jesus. It is founded on Jesus. It is upon Jesus. அது இயேசுவின் மேலே, இயேசுவை சார்ந்து இயேசுக்குள்ளாக காணப்படுற வளர்ச்சி. இப்போ நீங்க வளராதபடிக்கு ஒருத்தன் தடை செய்யறான். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க வீட்டாம தடை செய்யறது இல்ல, நீங்க பைபிள் படிக்கும்போது உங்க பிள்ளைங்க தடை செய்யறது இல்லை, அப்படின்னு சொல்றதுனால கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்வதற்கு பிசாசம் என்ன செய்வானுக்கா? வெரி சிம்பிள். கிருபையை பற்றிய அறிவை ஒவ்வொரு இடத்திலிருந்து எடுத்து போட்டுருவான். என்ன சொல்லுவான்? என் வாழ்க்கைக்கு, என்னுடைய தேவைக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு கர்த்தருடைய கிருபை போதாது என்று சொல்லுவான். அவன் மேல அவிசுவாசம் ஆயிடும். அவரை வெறுக்க ஆரம்பிப்பான். அவரை ஏன் சும்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். கிடையாதம்மா, நீங்க கிருபையை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க கிருபையை எப்போது அறிந்து கொள்வீர்கள் சொன்னார், மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வரணும். இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை அறிந்து கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
கிருபை அதை குறித்துதான இயேசுவுக்கு அதை எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்து வருது. அதை குறித்துதான அறிவு. அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். நானும் நீங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, ஆவிக்குரிய அடையாளத்திலே, ஆவிக்குரிய நிதர்சனமான உண்மையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே தேவனுக்கு மாத்திரம் மகிழ்வார். வாழ்க்கை அவருக்கு என் வாழ்க்கை மகிழ்ச்சி செலுத்தணும். அவருக்கு என் வாய் மகிழ்ச்சி செலுத்தணும். அவருக்கு என்னுடைய காரியங்கள், என்னுடைய வீடு, என்னுடைய சமுதாயம், என்னை சார்ந்த எதுவுமே அவருக்கு மகிழ்ச்சி செலுத்தவில்லை என்று சொன்னால் my growth is shunned. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தடுக்கப்பட்டாயிற்று, நிறுத்தி வைக்கப்பட்டாயிற்று. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சர்ச்சுக்கு போறேன். ஏன்? இன்னைக்கு சண்டே கிடையாது. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரேன். ஏன்? இயேசுவை பார்க்க வரேன். சர்ச்சுக்கு வரேன். ஏன்? 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரேன். 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு வரேன்னா அவரு சும்மா திட்டுதான் இருக்கிறாங்க. இல்ல, நான் சர்ச்சுக்கு வரேன். ஏன்? இயேசுவை தரிசிக்க முடியாது. என்னுடைய அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை காணும் யோபு சொல்றாரு இல்லையா? எந்த நிலைமையில சொல்றாருமா? எந்த நிலைமையில சொல்றாரு? ஓட்ட வச்சு சொரிஞ்சுன்னு சொல்றாரு. நீங்க நான் அந்த நிலைமையில காணப்படல. நான் சபைக்கு வருகிறேன். not because it is Sunday, it's because I want to meet Jesus. நான் சபைக்கு வருகிறேன். எதற்காக? சபை வரலன்னா வீட்டுக்கு வந்து சும்மா வந்து கேட்டுருவாரு, என்னம்மா ஆளே காணோம் அப்படின்றாரு. கேப்பீங்க. அது செல்விஸ்டர் இருக்கிறாங்க, என்னப்பா தச்சை காணோம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அடுத்தது பாஸ்டர் ஒன்று கொடுத்துட்டு என்ன தச்சை காணோம் அப்படின்னு. அடுத்தது சின்ன பாஸ்டர், என்னப்பா அட்ரஸ் தெரியா கேட்பாரு. இதனால கிடையாது, இயேசுவை காண முடியாது. வெரி சிம்பிள். இயேசுவை காணும்படியா இந்த காலத்துல வந்திருந்தீங்களா? அதான் கேள்வி. நீங்க அந்த நிலைமையில வந்திருந்தீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர முடியும். இல்ல இது நடக்கணும், எனக்கு அது செய்யணும், இல்ல அதெல்லாம் ஆரம்ப காலம். கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சகரியில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆவலா இருக்கிறார். ஏன்? அவனுக்கு தெரியும் ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம். We are taking salvation as light as possible. நம்ம எவ்வளவு ரட்சிப்பை வந்து ரொம்ப சாதாரணமா பார்க்க கிடையாதுங்க. ரட்சிப்பு என்பது என்னை மரணத்திலிருந்து விடுதலை ஆகுது. நான் செத்து போயிருப்பேன், அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆகிற ரட்சிப்புங்க இது. நான் பைபிள் படிக்க போறேன். ஏன்? A verse every day keeps devil away. தினந்தோறும் ஒரு வசனம் பிசாசை அப்புறப்படுத்தும். பைபிள் படிக்க போறேன். ஏன்? பாஸ்டர் வீட்டுக்கு போனா முட்டி போட்டு போய் படிக்க போறேன். பைபிள் படிக்க போறேன். நான் பர்னபாஸ் சும்மா கேட்டு உயிரெடுப்பாரு. அதுவும் காலங்காத்தால வந்து 7 மணிக்கு வரும். 7 மணிக்கு போய் பைபிள் படிச்சே கேட்டா என்ன பதில் சொல்றது? பைபிள் படிச்சீங்களா? இல்ல. நான் ஏன் பைபிள் படிக்கணும் தெரியுமா? இதன் மூலமா நான் ஆண்டவரை பார்க்கணும். இதன் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசுறதை நான் கேட்கணும். இது மூலமாக எனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி தரணும். பேசிக்கா நான் சபைக்குள்ளவரை பார்க்க, நான் பைபிள் படித்து அவரை கேட்க, ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் பைபிள் படிக்கலாம் எனக்கு சாபம் வந்துடும். நான் பைபிள் படிக்கலாம் எனக்கு வியாதி வந்துடும். நான் பைபிள் படிக்கலாம் எனக்கு சமாதானமே போயிடும். நான் பைபிள் இல்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நல்லது. ஆனால் நீங்க பைபிள் படிக்கிறது அவரை கேட்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. என்னைக்கோ 54:10 என்னைக்கோ சொல்லிட்டாரு, மலைகள் விரைவினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விழலாம் சமாதானம் நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்கிறார். என்னைக்கு சொன்னது? நீ இருந்து கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்பாக சொன்னது. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இல்லையா? ஒரு வசனம் அப்படி நிறைவேறும் என்று சொன்னார். தினந்தோறும் நான் அதை வாசிப்பேன் என்று சொன்னார். சொல்லப்படும் நான் வாசிக்கிற வசனம் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நான் ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்றது நல்லது, அதனால ஜெபம் பண்ணணும். இல்ல, ஏன் ஜெபம் பண்ணணும்? எனக்கு பிடிச்சவங்க கிட்ட எனக்கு பேச பிடிக்கும். நான் நேசிக்கிறவங்க கிட்ட நான் அதிகமா பேசுவேன். நான் அதிகமாக விரும்புகிற இடத்துல அதிகமாக என்னுடைய நேரத்தை செலவிடுவேன். அதனால நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சபிச்சுறார்.
ஜெபம் பண்ணனாக்க உனக்கு எதுவுமே கிடையாது, ஜெபம் பண்ணனாக்க சோதனை எல்லாம் போச்சு. உண்மை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய பேசிக், அதனுடைய அதிக கீழடியான தாழ்பிரியம் எதுவா இருக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு பிடிச்சா இருக்கிறாரா, அவர் எனக்கு பிடிக்கும், என்ன அவருக்கு பிடிக்கும், அதனால நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வளர்ச்சி இதுலதான் மதிக்கிறோம். சும்மா ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவியில வளர வேண்டும், ஆவியில் நடத்தப்பட வேண்டும் பேசுகிறது இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. God exists for His glory. தேவன் எதற்காக இந்த உலகத்திலே படைத்தார், தேவன் எதற்காக உலகத்தை சிருஷ்டித்தார், தேவன் எதற்காக மனிதனை படைத்தார், தேவன் எதற்காக எல்லாற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. For His greatest glory, it is His greatest goal. அவருடைய மிகப்பெரிய இலக்கு என்னவென்று சொன்னால் அவருக்கு அதிகமான மகிமை. It is not, you should not call God a selfish. நீங்க ஆண்டவரை சுயநலம் பிடிச்சோன்னு சொல்ல முடியாது. இது தேவனுடைய தன்மை. குற்றம் சாட்டுறதுக்கு எனக்கு உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில மகிமை செலுத்த ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கையில வளர்ச்சிங்கிற ஸ்விட்சை நான் ஆன் பண்றேன். இதற்கு அடிப்படையாக ஏசாயா 43ஆம் அதிகாரம், Isaiah chapter 43 verses 6 and 7. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும், அந்த முழு அதிகாரமே நீங்க உங்களுக்கு வீட்டுல போய் வாசிச்சு கொடுங்க நேரம் இருக்கும் என்று சொன்னாங்கன்னா 43ஆம் அதிகாரம் இல்ல 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசித்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரன் குமாரத்தின் கடாயங்களின் குமாரத்தையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன். நான் என் மகிமைக்காக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். தேவன் என்னை உங்களை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார், எதற்காக படைத்திருக்கிறார், எதற்காக உண்டாக்கி இருக்கிறார், அவருக்கு மகிமை செலுத்த முடியாது. 3 வார்த்தை ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி மீனிங். ஆங்கில நம்ம இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க. Isaiah 43 verses 7 and 8. 7ஆம் வசனத்தை வாசிங்க. Everyone that is called by my name, for I have created him for my glory. Created, I have formed him. Formed. Yea, I have made him. Made. Created, formed, made. சிருஷ்டித்து உண்டாக்கி படைத்து, படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கி. எப்படியா வைத்துக் கொள்ளுங்க, சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். சொல்றாரு, இப்போதும் யாக்கோபே, முதல் வசனம், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறது ஆவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு ஈடாக ஜனங்களையும் ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்த்து வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதம் என்று சொல்லி தூரத்திலிருந்து குமாரை பூமி கடந்த குமாரத்திகளும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடா இருக்கிற ஜனங்களையும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வா. கண் இருக்குது இல்ல, காது இருக்குது இல்ல, ஆனா ஒண்ணு, வாழ்க்கை ஆண்டு மகிமைப்படுத்துவான். அடுத்து சொல்றாரு, சகல ஜாதிகளையும் வேகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும், இதை அறிவித்து முந்தின சம்பவங்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லப்படும்படி அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தங்களை விளக்கட்டும். விளக்கும் பொழுது நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்கள்
நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. God, இயேசு கிறிஸ்து தேவன் தம்முடைய மகிமையை சொல்றாரு. எனக்கு முன்னாடி ஒருத்தனும் கிடையாது, எனக்கு பின்னாடி ஒருத்தனும் கிடையாது, நானே. I am that I am. யெகோவா. யெகோவா. நம்ம அசால்ட்டா இந்த பேரை உபயோகிக்கிறோம். யெகோவா யெகோவா இல்ல, யூதர்கள் இந்த யெகோவான்ற நாமத்தை உச்சரிக்கவே மாட்டாங்க. unless and until அவர்கள் மிகவும் சுத்தமாக, பரிசுத்தமாக, செரிமானிக்கலி, உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, தங்களுடைய நடவடிக்கை ரீதியாக அவர்கள் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் யெகோவா என்ற நாமத்தை உச்சரிப்பாங்க. இல்லைன்னா அதோனாயின்னு சொல்லுவாங்க. லார்ட் அடுத்து சொல்றாரு, நானே அறிவித்து ரட்சித்து விளங்கப்படினேன், உங்களை இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக நைட்டு சொல்றாரு 15ஆம் வசனம், உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். 18ஆம் வசனம், முந்தினே இருக்க பூர்வமான இல்லை, சிந்திக்கவும் வேண்டாம். ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் முந்தின காரியங்களை யோசிக்க வேண்டாம், பூர்வ காரியங்களை குறித்து சிந்திக்கவும் வேண்டாம். ஆனா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் வாந்திரவெளி ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தரவெளி ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வடு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ண இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்னை ஏற்படுத்தினது, என்னை சிருஷ்டித்தது, என்னை உருவாக்கினது, என்னை படைத்தது, என்னை ரட்சித்தது, என்னை மீட்டது, என்னை சாட்சியாக நிலைத்திருக்கிறது. இந்த வசனத்துல வார்த்தைகள் சொல்றேன், சாட்சியாக நிலைத்திருக்கிறது எல்லாமே அவருடைய நாமம் மகிமை அடையும். வேற எந்த காரணமும் கிடையாது. 22ஆம் வசனத்துல இருந்து அப்படியே நெகட்டிவ் சைடு, ஆனாலும் யாக்கோபே எப்படிலாம் நான் மீட்டேன், எப்படிலாம் நான் உண்டாக்குனேன், என்னுடைய நேரத்தை செலவு பண்ணி கண் எப்படி இருக்கணும், வாய் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், உடைய நடை எப்படி இருக்கணும், எலும்புகள் எப்படி இருக்க வேண்டும், உடைய உள்ளந்திரியங்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை சிருஷ்டித்தேன் இல்லையா? ஆனாலும் நீ என்ன பண்ற? ஆனால் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல. இஸ்ரவேலே என் துதியை இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். வேண்டாம், அதுக்கு மேல வேண்டாம். 21 வசனம், இவர் இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓ, நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் துதியை சொல்ல. என்னுடைய வாழ்க்கை நான் ஏற்படுத்தப்பட்ட காரியத்தையே நான் செய்யலனா, நான் எதற்காக, உதாரணத்துக்கு இந்த கப் எதுக்கு வாங்கினாங்க, இந்த கப் எதுக்காக செஞ்சாங்க? தண்ணியோ டீயோ ஜூஸோ குடிக்கிறது. இந்த கப்பை நான் எதுக்காக வாங்கினேன்? பிரசங்கம் பண்ணும்போது ஜீரகத்தை குடிக்கிறது. இந்த கப்பனுடைய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கப்பனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? ஆனா இந்த கப்பு ஓட்டையா இருக்கும் என்று சொன்னாங்க. இதை போய் நான் என்ன பண்ண மாட்டேன், வெல்டிங் பண்ண மாட்டேன், தூக்கி போட்டு வர வாங்கிடுவேன். வெரி சிம்பிள். நான் ஆண்டவர் அப்படி இல்லை, ஓட்டையா இருந்தாலும் அவரை அடைச்சிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் பர்ஃபெக்டா பரிபூர்ணமா சர்க்குணமா இல்லை என்று சொன்னாலும் சர்க்குணப்படுத்துறேன்னு சொல்றாங்க. வியாதிகளோட வந்திருக்கிறியா, பரவாயில்ல சுகப்படுத்துறேன்னு சொல்றாரு. ஆனா ஒன்னே ஒன்று, நீ எனக்கு மகிமைப்படுத்து, நீ எனக்கு மகிமைப்படுத்து. யாருன்னா வந்து என் மைக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, செகண்ட் சேனல். நீ என்னை மகிமைப்படுத்து. நான் மனிதனை மகிமைக்காக இழைத்திருக்கிறேன். வசனம் தெளிவா சொல்லுது. மகிமை செலுத்தவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்னா, எல்லாரும் பாவம் செய்து, எப்போ நான் மகிமை செலுத்த மாட்டேன், வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னார். அல்லது எப்போ என்
பாவம் இருக்கும், நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவேன். வயசு வருஷா எப்படி எப்படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அவருக்கு சத்துருவாக, அவருக்கு எதிராளியாக நின்று கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில ஈடுபடவில்லை என்று சொன்னார். நானும் நீங்களும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கை நடைமுறையை என் வாழ்க்கையில நீங்களும் நானும் செயல்படுத்தவில்லை என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை தருகிற ஒரு வேலையை நீங்களும் நானும் செய்யவில்லை என்று சொன்னால், ஆண்டவருக்கு மகிமை தருகிற பிள்ளைகளை நீங்களும் நாங்களும் வளர்க்கவில்லை என்று சொன்னால், ஆண்டவருக்கு மகிமை தருகிற திருச்சபை நம்முடைய திருச்சபை காணப்படவில்லை என்று சொன்னால், பாவம் அங்கே குடிகொண்டிருக்கிறது. உங்களுக்கு அநேக அழைப்பு இருக்கு, அநேக தெரிந்து கொள்வது இருக்கு, அநேக நோக்கம் இருக்கு. ஆனால் அது எல்லாத்திற்கும் அடிப்படையான ஒரு நோக்கம், நானும் நீங்களும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நானும் நீங்களும் மகிமை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை பிரபகண்டனப்படுத்தி அவர் பிரமிக்கத்தக்கவர் என்பதை பறைசாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நீங்களும் நானும் முற்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு என்னுடைய முழுமையான நோக்கத்தை, முழுமையான கான்சென்ட்ரேஷனை, என் முழுமையான கவனத்தை அவருக்கு செலுத்தி, அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், I want to go public. நான் பிரபகண்டனமாக, பகிரங்கமாக இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய வேண்டும். தேவனை ஒருவனும் கண்டதில்லை, காணும்போது கிடையாது. ஆனா அதே வேதம் சொல்லுது, அவரை காண முடியும். எப்போ? என் மூலமாக. God is invisible. ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறார், கண்ணுக்கு தெரியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், காணப்படாதவராய் அவர் காணப்படுகிறார். ஆனால் அவர் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கை அவருக்கு மகிமைப்படுத்தும் போது அவர் காணப்படுவார். ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை, என் நட, என் உட, என் பாவனை, என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்தும் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் காணப்படாத தேவன் இந்த மண் பாண்டத்தின் மூலமாக அவர் காணப்படுவார். அவர் இந்த மண் பாண்டத்தின் மூலமாய் காணப்படும் பொழுது, இது கனவீனமான பாத்திரமாய் இருந்தாலும் சரி, அதை கனப்படுத்த வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் சரி, அதை மூளைக்கு தடைக்கல்லாய் இருக்க அவர் உள்ளதாக இருக்கிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. 43-21 சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லுங்க. துதியை சொல்லும் பொழுது துதியின் மூலமாக தேவன் தென்படுவார். To glorify God, நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி அவருடைய நாமத்திற்கு கீர்த்தியை தருகிறது. எதை செய்தாலும் அவர் மகிமை தரத்தக்கதாக, அவர் நாமத்திற்கு கீர்த்தி உண்டாக செய்கிறதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நீங்க 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:31 சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:31 தெரியும். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். Do all for the glory of God. எதை செய்தாலும். ஒரு கேள்வி நீங்க எழுப்பிக் கொள்ளுங்க. இல்ல நம்ம ஒரு தவறான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கோம். பாஸ்டர் கிட்டயோ இல்ல உங்களுக்கு நீங்களாவோ இல்லது நீங்க ஊழியர்களிடத்திலயோ இல்ல மற்றவர்களிடத்திலயோ உங்க குடும்பங்களோ ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் அதை செய்யலாமா? நான் அங்க போலாமா? நான் அதை பேசலாமா? நான் அதை கேட்கலாமா? நான் இதை பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். இந்த கேள்விகள்லாம் ஒரே பதில் தான். நீங்க செய்வதோ பேசுவதோ கேட்பதோ நடப்பதோ எதுவா இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் தைரியமா செய்யலாம். தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் செய்ய வேண்டாம். ஏன்? அது பாவம். ஆண்டவரை, தேவனை, இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தாத எந்த காரியமாயிருப்பினும், அது எவ்வளவு நல்ல காரியமாயிருக்கும், அது எவ்வளவு லாபகரமான காரியமாயிருந்தாலும், அது எவ்வளவு திருப்திகரமான காரியமாயிருந்தாலும் சரி பரவாயில்லை, அது பாவம். அது எவ்வளவு சமாதானமான காரியமா இருந்தாலும் அது பாவம் தான். அது எவ்வளவு நிம்மதியை தரக்கூடிய காரியமா இருந்தாலும் அது பாவம் தான். ஆண்டவருக்கு மகிமை தராத எந்த ஒரு காரியமும் அது பாவம்.
இப்படி புரிஞ்சுக்கோங்க. என் பிள்ளை ஆண்டுக்கு மகிமை தெரியலையா, என் பிள்ளை பாவம் செய்யுது. என் மனைவி ஆண்டுக்கு மகிமை தெரியலையா, என் மனைவி பாவம் செய்யுது. என்னுடைய அப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய் ஆண்டவருக்கு மகிமை தெரியலையா, பாவம் செய்கிறாங்க. தேவனுடைய மகிமை அற்றவராகி கீழே விடுறாங்க. கிடையாது. இப்போ நான் மகிமை செலுத்துகிறவனாய் காணப்படுறேன். மகிமை உள்ள வாழ்க்கை என்ன? மகிமை செலுத்தினா நடக்கும் போது அந்த மகிமை மறுபடியும் எல்லாம் தரப்படுறாரு. தட் இஸ் காட். அது ஆண்டுடைய இரக்கம், அவருடைய தன்மை. என்னை ஏன் நான் ஆண்டருக்கு மகிமைப்படுத்துற, மகிமை செலுத்துறேன், மறுபடியும் அந்த மகிமை மேல திரும்பி வர செய்கிறார். ஏசாயா 61:1 எழுதி பிரகாசி ஒளி வந்தது. நீ ஆண்டருக்கு மகிமைப்படுத்து. 59 அதிகாரம் 60 அதிகாரத்தை சொல்றாரு, நீ ஆண்டரை மகிமைப்படுத்து. ஆண்டருக்காக ஒரு வாழ்க்கை வாழ், ஆண்டரு சித்தத்தை செய். அதுதான் மறுபடியும் 600 வருஷங்களா சொல்லிட்டு இருக்காரு. ஏசாயா சொன்னார். ஏசாயா சொன்னது அவங்க சீசன் அவங்க தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்றாங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்றாங்க. மறுபடியும் தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்றாங்க. 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 44ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாயா சொல்றாரு. 45ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 59ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாயா சீசர்கள் சொல்றாங்க. 60ஆம் அதிகாரம் முதல் 66ஆம் அதிகாரம் வரைக்குமாக ஏசாயாவுடைய அடுத்த சீசர்கள் தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்றாங்க. எல்லாமே ஒண்ணே ஒன்று சொல்றாங்க, நீ ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. உன்னை எதற்காக தேவன் நாட்டினாரோ அதை நீ செவ்வையாக செய்து முடி. தேவன் திராட்சை தோட்டமாக உன்னை நாட்டி இருப்பான். நல்ல நற்கொடை திராட்சை தோட்டமாக உன்னை நாட்டி இருப்பான். நற்கொடை திராட்சை தோட்டத்தை கனியை நீ கொடுக்க வேண்டும். இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நீ மகிமையை தர வேண்டும், உன் வழியிலே காத்துக்கொள்ள வேண்டும், உன் பாதைகளை சேவைப்படுத்த வேண்டும், நீ யாருக்கும் பயப்படக்கூடாது, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், மலைகள் விலகினா அப்படின்னு அநேக காரணத்தை இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியா வந்து நிற்கிறாரு. நீ எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஒரே ஆன்சர், அவருடைய மகிமை அவருடைய மகிமை வரும்படியாக. இப்போ இந்த மகிமையை நான் அவருக்கு எப்படி தர முடியும்? அவரோடு கூட இருக்கிற, ஆரம்பத்தில் சொன்ன நெருக்கமான சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்துல நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம இருப்போம், அவங்கள மாதிரி தான் பேசுவோம், அவங்கள மாதிரி தான் சிரிப்போம். நாம இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்தினாரோ அப்படியே நானும் நீங்களும் அவரோடு கூட இணைந்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. நான் பூமியிலே அவரை மகிமை செலுத்தினாக்கா பரலோகத்துல போய் எனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். பூமியில வாழ்கிற நானும் நீங்களும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவில்லை என்று சொன்னால் பரலோகத்துல போய் நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு பரலோகத்துல என்ன வேலை? வேலை இல்லாதவங்க இப்ப பிரதர்ஷன வேலை செய்யுங்க, வேலையே இல்லாத ஒரு ஆளுங்க இப்ப கம்பெனில சும்மா உட்கார வச்சுக்கோங்களா? வேலையில அவருக்கு இந்த வேலையும் கிடையாது. இப்போ நான் வந்து உங்க பிரதர்ஸ் சொல்லலாம், நான் வந்து உங்க பாஸ்டர், நான் வந்து உங்க வேலையில உங்க பக்கத்துல சும்மா உட்காந்துக்கலாமா? ஒரு நாள் உட்காந்துக்கலாம், சரி 1 மணி நேரம் உட்காந்துக்கலாம், ஒரு நாள் உட்காந்துக்கலாம். தொடர்ந்து டெய்லி வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கா? யாரு இதெல்லாம் ஃபேன் இருக்கு? எல்லாரும் ஃபேன் இருக்கு. ஓகே, தனி ரூம் யாருக்கு இருக்கு? கேபின் மாதிரி இங்க இருக்கா? தனி கேபின், உங்களுக்கு தனி கேபின் இல்ல? சூப்பர். ஏசியா ஃபேனா? ஃபேன். சரி விடுங்க, இப்பதான் கொஞ்சம் வரும். ஃபேன் அவர் வெயிட்டிங் வச்சுட்டு சொல்லிட்டு நான் உள்ள நியூஸ் பேப்பர் கால் பண்ண நியூஸ் பேப்பர் கொஸ்டின் டெய்லி அவன் போனது என்ன பண்ணுவான்? நான் அதிகமாக அடிச்சு தருவான். அதே மாதிரி பரலோகத்திலே நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். எனக்கு அங்க வேலையே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நான் இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் வேற ஒருத்தருக்கு மகிமை செலுத்தி கொடுத்துக்கிறேன். ஆண்டவருக்கு ஆப்போசிட் யாரோ அவருக்கு நான் மகிமை செலுத்துறேன். வெரி சிம்பிள். அப்போ இந்த மகிமை எப்படி செலுத்த முடியும்? இப்பதான் ஏசி வருது, சோத்திரம். மகிமை எப்போ செலுத்த முடியும்? குளிருது, கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ண முடியுமா? சரி, மகிமை எப்போ செலுத்த முடியும்? மகிமை எப்போ செலுத்த முடியும்? நெருக்கமானவர். நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அங்க பார்த்தோம். அந்த கடை ஒரு பெரிய ஒரு மால். என்னன்னா எல்லா பையனும் எல்லா ஹஸ்பண்டும் கொண்டாடி இருக்கமா பிடிச்சிருக்காங்க.
என்னடா குளிர்தான் செஞ்சிச்சு, குளிராமலாம் இல்ல, குளிர்ச்சி. ஏன் நானும் அங்கெல்லாம் சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், யாரும் வந்து குடிச்சுட்டே இருக்கிறான். அப்போதான் எங்க பக்கத்துல இருந்து ஒரு கல்யாணமான ஒரு நபர் சொன்னாரு, என் செட்லயே மொத்தம் 2 பேர் தான் கல்யாணம். ஒருத்தன் என்ன சொன்னாரு, பிரதர் உங்களுக்கு தெரியாது, உங்க பொண்டாட்டி அமைதியா வரதுனால நீங்க ஜாலியா இருந்துடாதுங்க, அங்கெல்லாம் பாருங்க விட்டா வச்சுக்கோங்க ஓடி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு சும்மா தேய்னு அந்த கார்ல இருக்கிற கருப்பு கலர் அழிகிற வரைக்கும் தேய்ச்சி போட்டுருவாளுங்க. சமோசா 100 ரூபாய், வாட்டர் பாட்டில் 150 ரூபாய், எல்லாத்தையும் தேய்ச்ச இவங்க என்ன ஆகுது, அதான் என்ன பண்றான் ஓட்டு அவரோடு நெருக்கமா இருக்கும் பொழுது, அப்படி இல்ல அவரோடு நெருக்கமா இருக்கும் பொழுது நான் அவருக்கு மகிமை செலுத்துவேன். அவருக்கு மகிமை செலுத்தும் போது என்னை அறியாமல் நான் வளரும். இன்னைக்கு கூட நான் வில்லியா சர்ச்சுக்கு போனாக்கா அங்க இருக்கிற வயதான சொல்லுவா, என்னப்பா இத்தனோடு வந்து 27 வருஷமா அந்த உலகத்துல இருக்கிறேன், தோதாப்பா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுறான். போங்க, அப்படிதான் வளர்ச்சி இருக்கும். நம்ம வளர்றோம்னு தெரியாமலே நம்ம வளர்ந்துருவோம். ஆண்டுக்கு மகிமை செலுத்தும். அதுதான் நான் வளர்றதுக்காக நான் பூஸ்ட் சாப்பிடுறேன், வளர்றதுக்காக ஸ்டெராய்ட் சாப்பிடுறேன், வளர்றதுக்காக ஒழுங்கா வீட்டுல ஆகிற தோக்க சாப்பிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வளரும். அதே மாதிரி ஒழுங்கா ஆண்டு கிட்ட இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். ஆண்டுக்கு மகிமை செலுத்தினாலே வெரி ஈஸி. அப்போ சொல்றாரு, அந்த குழந்தை எப்படியாக டக்குனு ஆயிட்டாப்பா, டக்குனு வந்துட்டான்பா, டக்குனு இல்ல, நாட்கள் ஆச்சு, மாதங்கள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய் அதுக்காக செலவாயிருக்கு அவங்க சாப்பாட்டுக்காக. வளர்ச்சி. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, பொழுது வளர்ச்சி தானாக ஒரு ஆண்டவரை தேடும்போது, வளர்ச்சி தானாக ஒரு ஆண்டுக்கு மகிழ்ச்சி செலுத்தும் போது, வளர்ச்சி தானாக வரும்போது, என்ற ஜப வாழ்க்கையில் நான் ஈடுபடும் போது, வளர்ச்சி தானாக வரும் நான் வேதத்தை வாசிக்கும் போது, வளர்ச்சி தானாக வரும் நான் சபைக்கு வந்து இயேசுவை சந்திக்கும் போது, வளர்ச்சி தானாக வரும். அம்மா அதுதான் கடைசியாக நான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லி பிடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலையும் உண்டு. எப்படி விடுதலையும்? இத்தனை நாள் நான் பார்க்கல, விடுதலை உண்டு விடுதலை உண்டுன்னு பாடிட்டு இருந்தேன். இப்பதான் தெரிஞ்சு விடுதலையும், அப்போ மற்ற எல்லாமும் உண்டு. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான வசனம், இந்த முழு பிரசங்கத்தினுடைய கன்க்ளூஷன் இதுதான். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஓகே, இது எல்லாருக்குமே சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னது, நீங்க என்னுடைய மகிமைக்காக வாழ்ந்து, என்னுடைய மகிமை மேல் நோக்கமாயிருந்து, என்னுடைய மகிமையை குறித்து கனவு கண்டு, என்னுடைய மகிமையை குறித்து சொப்பனம் கண்டு, என்னுடைய மகிமையை குறித்த தீர்க்கதரிசனங்களை வாசித்து, என் மகிமையை குறித்தே வாழ்ந்து, என் நாமத்தின் மகிமைக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, என் நாமத்தின் கீர்த்திக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, அவருடைய நாமத்தின் பிரபகண்டனத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு, அவருடைய மகிமை நம்முடைய ஹாபியாக, பேஷனாக, விருப்பப்பட்டு செய்கிற ஒரு கிரியையாக அல்லது ஒரு விசுவாசத்துல ஒரு அடிக்கலாக மாறும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, கண்ணாடியில பாக்குறோம். ஒரு கண்ணாடி எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த கண்ணாடியை பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? ரொம்ப அழகாக, இப்படி இல்லாத வளாக, நான் அழகே இல்ல சொல்றேன் கூட கை தூக்குங்க. பட்ட போய் சொல்றீங்க, யாரா கை தூக்கிங்க? நீங்க அழகே இல்ல சொன்னீங்க, நீங்க அழகே இல்ல அப்படின்னு, சாரி நான் தப்பா நினைச்சுக்காத, நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். நீங்க அழகே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னாக்கா நீங்க தேவனுடைய சாயலை எட்டி மிதிக்கிறீங்க. தன் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றா என்றும், தன் தகப்பனை நோக்கி எனக்கு ஏன் இதை செஞ்ச
பர்மிஷன் கேட்கிறவன் சொல்லுங்க முடிங்க வசனத்தை. எரி சூப்பர். என் வாழ்க்கையிலே நான் அவருக்கு மகிமை செலுத்தும் போது என்ன நடக்குதுனாக்கா, நான் கண்ணாடி தான் பாக்குறேன். இந்த கண்ணாடி என்னத்தை காண்பிக்குது? என்னுடைய அழகை காண்பிக்குது. இந்த கண்ணாடி என்ன காண்பிக்குது? நான் அவருக்கு செலுத்துகிற மகிமை என் மேலே இருக்கிறத காண்பிக்குது. இந்த கண்ணாடி என்ன காண்பிக்குதுன்னு சொல்லுவாங்க கடைசி பகுதி, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி, மகிமை, குளோரிஃபிகேஷன். ஆரம்பத்தில் சாங்டிஃபிகேஷன், உங்களை சுத்திகரித்துக் கொள்றீங்க. ஜஸ்டிஃபிகேஷன், உங்களை நீதிமானாக்க பிரயாசப்பட்டுக் கொள்றீங்க. இயேசு கிறிஸ்து அதற்காக உதவி செய்கிறார். ஆனால் அதோட முடிவு மகிமையின் மேல், முழங்கால் படி எழுந்திருப்போம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய செய்கிறோம். அது இன்னைக்கு கண்ணாடியில பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், திறந்த முகமாய் நீங்களும் நான் அவரை தரிசிக்க போகிறோம். எல்லா மறைவுகளையும், எல்லா ஸ்கிரீனை எல்லாத்தையும் தள்ளி ஓட்டு நேரம் அவரை முகமுகமாக தரிசிக்க நானும் நீங்களும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவர் மேகங்களோடு அவர் வருகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய அவனவன் செய்யத்தக்க கிரியைகளை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான பலனை அவர் கையில் இருக்கிறது. கிரீடங்கள் அவர் கையில் இருக்கிறது. சிங்காசனங்கள் அவர் கையில் இருக்கிறது. உங்களுக்கான ஒரு வாசஸ்தலம் அவரிடத்திலே காணப்படுகிறது. உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்தலம் ஒன்று ஆயத்தப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது. ஒன்றே ஒன்று நீங்க மகிமை செலுத்துங்க, அவர் உங்களுக்கு மகிமை தருவார். ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் படி, ஆவிக்குரிய வளர்ச்சியின் மிக முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், கிருபை உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அந்த கிருபையை தருகிற இயேசு கிறிஸ்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த கிருபையை தருகிற இயேசு கிறிஸ்து அறிவதனாலே உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்படும். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்னா, அவருடைய மகிமை உங்கள் மேல் பிரகாசிக்கும். எழுப்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம் பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மேலே உருவாகி கொண்டே இருக்கும். உங்கள் மேலே அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனின் வெளிச்சத்தை போல காணப்படும். அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக கர்த்தரை உயர்த்த உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வர அவர் விருப்பமாய் இருக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்லுங்க, வாழ்க்கை உனக்கு மகிமை தர வேண்டும் ஆண்டவரே. என் ஜீவி உனக்கு மகிமை தர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்ப வாழ்க்கை மகிமை தர வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க மகிமை தர வேண்டும் ஆண்டவரே. மனைவி கணவர் மகிமை தர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய சபை மகிமை தர வேண்டும் ஆண்டவரே. இது மூலமா வளர்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தாவே, சோதரப்பா ஆண்டவரே, கிருபையின் சக்தி நிரந்தராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணதுக்கு காரணப்பா, ஒரே பேராருடைய மகிமை காணும்படிக்காக கொண்ட மகா பெரிய கிருபைக்காக சோதரப்பா. கிருபையிலே வளருங்கள் சோதரப்பா. நாளுக்கு நாள் உடைய கிருபையிலே வளர, கிருபையிலே பலப்பட, கிருபையிலே நிலைத்திருக்க எங்களை தாழ்த்து தரப்பா. இரண்டாவதாக பார்ப்பதோடு மகிமைப்படுத்தும் போது மகிமையிலே வளருவோம் கர்த்தாவே. அதுவரே ஒரு பொருளாலும் எல்லா உலகின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண சொல்லுவலப்பா. அதுவரே புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் இந்த தேவனால் மகிமைக்காக செய்யுங்கள் சொல்ல போல எல்லாவற்றிலும் நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா, மகிமை மாட்சியும் நிறைந்தவரே, உண்மையே தொழுது கொண்டு உண்மையே ஆராய்ச்சி செய்ய எல்லாவற்றும் கனப்படுத்துவதற்காக எங்களை தாழ்த்தி தர்ற கர்த்தாவே. ஒவ்வொரு மீதும் கிருபை இருக்கட்டப்பா. ஒவ்வொரு மீதும் கிருபை நாவி காணப்பட்டப்பா. ஒவ்வொரு மீதும் விண்ணப்பத்தின் நாவி காணப்பட்ட கர்த்தாவே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறப்பா. இந்த கிருபையுள்ள தேவன் கர்த்தாவே, சதா காலங்கள் கிருபை சேர்ந்ததற்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிடுகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட காத்து வழிநடத்துவதாக.